ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து புளி சேர்த்து பண்ணலாம், இல்லை புளி சேர்க்காமையும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம புளி சேர்த்து எப்படி இந்த குழம்பு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். குழம்பு மசாலாவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குழம்பு மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம குழம்புல வந்து முட்டையை அப்படி உடச்சி தான் ஊற்ற போகிறோம். அதனால் நீங்கள் முட்டையை வேக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். நான் வந்து இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா நம்ம ஒரு 2-3 நிமிஷம் சிம்லேயே வச்சு வதக்கியாச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. மெதுவாக இந்த மாதிரி ஒரு முட்டையாக நம்ம வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே நீங்கள் கரண்டி எதுவும் யூஸ் பண்ணி கிளறிட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2-3 நிமிஷம் அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டையெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கீழே ஒட்டி இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒட்டி இருந்தால் இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டுடலாம். நல்லா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் இன்னும் நல்லா பிரிஞ்சு வந்து ரொம்ப டேஸ்டான முட்டை குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நம்ம புளி சேர்க்கறதுனால முட்டையோட ராஸ்மல் எதுவுமே வராமல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.